வணக்கம். வெல்கம் பேக் டு indianmaya.com. நான் உங்களோட சனாராம். வாழ்க்கையில காசு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்குங்க. அதாவது நமக்கு காசு கிடைக்குது, ஓகே. ஆனா இந்த காசை வச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, அதாவது காசோடு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸை செய்வோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க காசை வச்சு செய்யக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல பெட்டு வச்சு கார்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு வச்சு விளையாடுவோம். நார்மலாக சொல்லணும் அப்படின்னா கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இது ஒரு த்ரில் கொடுக்கும் நமக்கு. ஏன்னா பைசா வைக்கிறோம், நம்ம ஒரு 100 ரூபா வைக்கிறோம், அவங்க ஒரு 100 ரூபா வைக்கிறாங்க, ஜெயிச்சா நமக்கு 200 ரூபா அப்படின்றது ரொம்ப ஈஸியான வே ஆஃப் ஒரு இன்கமாக நமக்கு தோணும். ஆனால் இது பண்ணுறது சரியா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கிடச்சிச்சுன்னா ஓகே, கிடச்சி நல்லா அப்படியே பெருசாக இருக்காங்க, அப்படியே இருக்காங்க, எல்லாமே சொல்லலாம். பட் இஸ் இட் ரைட், மாரலி அது கரெக்டா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம், எத்தனை பேர் இந்த மாதிரி லட்சங்கள் கோடிகள் வச்சு எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. இப்படி போக 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 என்ன ஆகும்னா, சரி விட்ட காசை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வீடு காரெல்லாம் கூட பணையம் வச்சு விளையாண்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் இவ்வளோ ஈஸியாக வர காசு நம்ம கிட்ட நிற்காது, எப்படியாவது அது போயிடும். இன்னொரு பக்கம் காசுக்கான மரியாதையை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதனால உங்ககிட்ட காசு இருந்தது, அது எவ்வளவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தான் இருக்கு, நிறையா இருக்கு, எதுனாலும் ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி பெட்டு கட்டியோ கார்ட்ஸ் விளையாண்டு அதில் காசு வச்சோ, இல்லைன்னா எந்த ஒரு கேம்னாலும் சரி, சும்மா வீட்டில் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்போம், பேச்சு வாக்கில் சொல்லுவோம், சரி இந்த டீம் ஜெயிக்கும், அந்த டீம் ஜெயிக்கும், இவ்வளோ பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதை நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ரஷ் நமக்கு பிடிச்சி போயிட்டு மேலும் மேலும் சரி இன்னொரு பெட்டு கட்டலாம், சரி இங்கே காசு வச்சு விளையாடலாமா அப்படின்னு நிறைய தோண ஆரம்பிக்க அது நம்மளை வேற ஒரு வழிக்கு கொண்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, காசை உள்ளே கொண்டு வரதும் சரி, உள்ளே இருக்கிற காசை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பையும் இந்த மாதிரியான ஒரு வழிகளை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. கேம்பிளிங் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய நோ சொல்லிடுங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்னெசரி திங்ஸ் எடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் இப்போ ஷாப்பிங் போகிறேன், போயிட்டு தேவையான காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஈவினிங் போனோன்னா என் ஃப்ரெண்டு நான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் போய் பார்த்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை வித்துட்டு இருக்கா. ஸோ அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. ஏன்னா ஷாப் போடலை இல்லையா, வீட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியான விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே என்னோட கண்ணை அலப்பாயக்கூடாது. ஏன்னா நான் காலையில் தான் ஷாப்பிங்கை முடிச்சிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எனக்கே அட் டைம்ஸ் தோணுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்குது, நல்ல பிராண்டு தான் அப்படின்றப்போ வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஒன்று மேபி நான் அதை யூஸே பண்ண மாட்டேன், இல்லைன்னா என்கிட்ட இருக்கும், சரி இது முடிச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பல இடத்துல நம்ம சிக்கிப்போம். ஒரு சில கடைகளுக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, 500 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும்னு போயிருப்போம், 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 500 ரூபாய்க்கு கூப்பன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சும்மா 500 ரூபாய்க்கு எதையோ போட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த 500 ரூபா கிடச்சி தெரியுமா கூப்பனா, அதை மறந்தே போயிடுவோம். எக்ஸ்பயர் ஆகிட்டு ஐயோ இதை வாங்கினோமே மறந்துட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த 500 ரூபா அங்கே ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சா. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. ஏன்னா நமக்கு காசு கிடைக்குது அப்படின்றப்போ அது கரெக்டாக பார்த்துக்க தெரியணும். இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி தான், உள்ளே வரது தான் தெரியுது, வெளியே போகிறது தெரியவே இல்லை. ஏன் தெரியல அப்படின்னா, தேவையில்லாத பல விஷயங்களை வாங்குகிறோம். இப்போ நம்ம ஃபேமிலியிலே யாராவது இந்த கிச்சன் யூட்டென்சில்ஸ் விற்கிறாங்க, இந்த ஜும்காலாம் செஞ்சு விற்கிறாங்க, எதுவாக வேணா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை பார்க்க ஆக்சுவலி நமக்கு தேவை கிடையாது. சரி நல்லா இருக்குது, சும்மா ஒன்று வாங்கி வச்சுப்போன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருவோம். வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடாதவங்க திடீர்னு வெஸ்டர்ன் வாங்கினாங்கன்னா போட மாட்டாங்க. சரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸே போடுறவங்க ஒரு சாரீ வாங்கினாங்கன்னா, இந்த சாரீ மேபி அவங்களுக்கு பார்க்க நல்லா இருந்திருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, பிடிச்சிருக்காது, எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. இது நமக்கு சின்னதாக பார்க்குறப்போ கொஞ்சம் காசு மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை டோட்டலாக கிளப் பண்ணி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பெரிய அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுவோம். அதனால ரெண்டாவது பாயிண்ட், தேவையில்லாத விஷயங்களை பார்த்து இந்த அழகா இருக்கு அப்படின்னு பார்த்து அது இன்ஃப்ளூயன்ஸ்னால வாங்கக்கூடாது. எப்பயுமே தேவை இருக்கிற விஷயத்த தான் வாங்கணும். ஏன்னா காசுக்கான மதிப்பை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மூணாவது பாயிண்ட். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு இடத்துல இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தெரியுமா. ஸோ நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் கம்பெனிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1,00,000க்கு 10,000 ரூபா அவங்களுக்கு மாதம் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் விற்றப்ப கொஞ்சம் கையில் காசு வச்சுருந்துருக்காங்க. உடனே சரி ஓகே கொஞ்சம் லட்சத்தை போடுவோன்னு சொல்லி 5 லட்சத்தை போட்டு ஏமாந்துட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, 5 லட்சம் போட்டோம் அப்படின்னா மாதம் 50,000 வந்துடும், ஜாலியாக வாழ்க்கை நடத்திடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, அந்த 5 lakhs-உம் அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். ஒன்று, ஒரு இடத்துல உட்காந்து சும்மா இப்படி காசை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா காசு கிடைக்காதுங்க, போயிடும்.
நம்மளோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், தெரியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, தெரியாத விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ரிசர்ச் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்ம போடுறது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ அமௌண்ட் தான், கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்கு. அதனால சும்மா ஏனோ தானோ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு தான் வந்து பண்ணுறாரு இப்படிலாம் நினச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா காசுன்னு வரப்போ எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் பெரிய நஷ்டம் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எப்பயுமே வந்துட்டு தெரியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, போட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த காசு வந்து நிலச்சி நிற்காது. நம்மளோட கஷ்டப்பட்டு அதுக்காக ஓடினா மட்டும்தான் அந்த காசு நம்மளை தேடி வரும். இதுதான் வந்து 3வது பாயிண்ட். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசு வருது, ஒரு போனஸ் வருது அப்படின்னாலும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்ன? செலிப்ரேஷன். ஸோ செலிப்ரேஷன் ஒரு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த லிமிட்டை தாண்டி போகிறப்போ நமக்கே தெரியாமல் காசு போயிட்டே இருக்கும். மேபி நீங்கள் வந்து இன்றைக்கி நைட் பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி போகிறீங்க, 2000 ரூபா பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000க்கு நீங்கள் ஃபுல்லாக நல்லா உங்கள் ஜோனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ காசு போகுதுன்னே நமக்கு வந்து தெரியாது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்வைப் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப நம்ம வாட்ட அசால்ட்டாக 10,000 ரூபா ஸ்வைப் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நடக்கும். அதனால ஸ்மோக்கிங் ஆகட்டும், ட்ரிங்கிங் ஆகட்டும், நீங்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக வந்து ரைட்ஸ் இல்லை. அதனால நீங்கள் செய்யலாம், ஆனால் உங்கள் லிமிட்டை தெரிஞ்சு வந்து செய்யணும். இதெல்லாம் அடிக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் காசு போயிட்டே இருக்கும். ஒரு சிகரெட் 15 ரூபா 10 ரூபா இந்த ரேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த 15 ரூபா 10 ரூபா ஒரு நாளைக்கு ஒன்றுனாலும் பெரிய அமௌண்ட் தான். அது கண்டினியூஸாக நம்ம அடிக்கிறப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 150 ரூபா ஒரு பேக்கெட் வாங்கி அடித்தோன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு செகண்டுக்கு நமக்கு நல்லா தான் இருக்கும். விட்டுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், குறைச்சிக்க பாருங்கள். இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு காசு நம்ம லூஸ் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு டெம்பரரி ஹாப்பினஸ் தான். அந்த ஒரு டைமில் நமக்கு நல்லா இருக்கும், ஓகே ஃபைன், ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது யார்? ப்ளஸ் நம்ம ஹெல்த்தையும் சேர்த்து கேடாக்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் யூ கேன் டூ. உங்களுக்கு தெரியும் உங்கள் லிமிட் என்ன அப்படின்றது. அந்த லிமிட்டை உடைச்சு அதுக்கு மேலே அதுக்காக காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்மளோட 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கடன் கொடுக்கறது. இதை பற்றி நான் இன்னும் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கடன் கொடுக்குறவங்க எப்படி என்ன மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், கடன் வாங்குறவங்க எந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பாயிண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவு நோ சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 500 ரூபா கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஒரு 5000 10,000 இருக்குது அப்படின்னா அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டு கேட்க மாட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் அது கொடுத்துட்டு அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க டைமில், நமக்கு கேட்கணுமாவும் இருக்கும், கேட்கவும் முடியாது. ஸோ நமக்குள்ளே இந்த ஒரு இரிட்டேஷன் ஒன்று வந்துடும். என்ன, நான் கேட்கலன்றதுக்காக கொடுக்காம இருக்க முடியுமா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே வாங்கினாரு அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னொரு பக்கம் சரி எப்படி கேட்க முடியும், நம்ம ஃப்ரெண்டாச்சே, தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா. ஸோ இந்த 2 கான்ஃப்ளிக்ட் நம்ம தொலைக்குள்ளே இருக்கிறப்போ நமக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ காசு மட்டும் போனது போய் அந்த ரிலேஷனும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா ஒன்று கொடுத்துட்டு அந்த காசை மறந்துடலான்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். 3வது விஷயம், ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அடித்து கூட காசு திரும்ப வாங்கிடலான்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன், மறக்காமல் அன்றைக்கி வந்து கொடுத்துடுங்க, ஏன்னா இதை நம்பி நான் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து திரும்ப கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சின்ன அமௌண்ட்னா ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு சின்ன அமௌண்ட் எதுன்னு பார்த்துட்டு ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்ச அளவு நோ சொல்ல பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேங்க. என்ன அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், காசை வச்சு கேம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. 2வது விஷயம், தேவையில்லாத பொருட்களை சும்மா கண் ஆசைப்படுது அப்படின்றதுக்காக வாங்கக்கூடாது. 3வது விஷயம், தெரியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதோடு சேர்த்து சும்மா உட்காந்து காசு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா காசு வந்து கையில் நிற்காது. 4வது விஷயம், நம்ம லிமிட்டை தெரிஞ்சு பல விஷயங்களை நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பார்த்துக்கணும். ஆனால் 5வது விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் காசு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு நோ சொல்ல பாருங்கள். கடன் அந்த இடத்துல கடன் அந்த ரிலேஷனுக்கு எடுத்துரும். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு 5 விஷயங்களை லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா காசுக்கான மதிப்பை நம்ம கொடுத்தாதான் காசு நம்மளை தேடி வரும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக குவெரிஸ் இருக்குது, அது எதை பற்றினாலும் சரி, லோன் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி காசு எடுக்கணும், என்ன ஒரு குவெரிஸ்னாலும் சரி, நீங்கள் 02261816111 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. எங்களோட மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன குவெரிஸ் அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களோட CEO மிஸ்டர் CS சுதீர்
இது வரைக்கும் 16 ஒர்க் ஷாப்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒர்க் ஷாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4700க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க, பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒர்க் ஷாப் அவர் பேசி நீங்கள் கேட்கறது கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய ஒர்க் புக் இருக்குது, உங்கள் கைப்பட நீங்கள் எழுதுவீங்க. அதனால ஃபினான்ஷியலி நீங்கள் முன்னாடி சொன்ன மிஸ்டேக்ஸ் என்ன, எதனால உங்கள் லைஃப் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஏன் அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் கீழே போயிருக்கு, சரி இப்போ தொடங்கின பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கொஷனுக்கான ஆன்சர்ஸும் இந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சு நீங்கள் வெளியே போகிறப்போ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.